தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலைவலியில் மீண்டும் வேறு வழியில்லை, பேசித்தான் ஆக வேண்டும். செய்திகளை உலகத் தமிழர்கள் உள்ளத்திற்கு கடத்தித்தான் ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால், தமிழ் தேசியம் என்றால், தமிழ் ஈழம் என்றால் என்னமோ மொத்த குத்தகை இவர்களுக்குத்தான் வழங்கியதை போல நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு தம்பி ஆற்றல் மறவர் செந்தமிழர் சீமான் அவர்கள் அப்படி ஒரு கற்பனை உலகத்தில் மிதந்து கொண்டிருக்கிறார். அவர் கற்பனை உலகத்தில் மிதப்பதை அப்படியே நம்பிக்கொண்டு புலம்பெயர் தமிழர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏமாளி இளைஞர்கள் அவருடைய ஒவ்வொரு சொல்லுக்கும் உடனடியாக கைத்தட்டி ஆரவாரம் செய்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி, இப்படி அதாவது இன்னொரு கட்சியினரை பார்த்து அவர்கள் 2 ஆண்டுகளுக்குள் ஆட்சி படத்திற்கு வந்து விட்டார்கள். அவர்கள் மீது நீங்கள் வைக்கக்கூடிய அனைத்து திறனாய்வுகளும் சரிதான், மறுப்பதற்கில்லை. ஆனால் உங்களை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் அல்லவா? நம்முடைய தமிழ் மறை எதை கூறுகிறது? தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறக்கி. திருக்குறள் சொல்கிறது, கிறித்தவம் சொல்கிறது, உன் கண்ணில் இருக்கக்கூடிய உத்தரத்தை முதலில் அகற்று, அடுத்தவன் முதுவில் இருக்கக்கூடிய துரும்பை பற்றி பிறகு சிந்திக்கலாம் என்று கிறித்தவம் சொல்கிறது. ஏனென்று சொன்னால், சீமான் பைபிள் எல்லாம் கரைத்து குடித்தவர், திருக்குறளை படித்து நிறைந்தவர். ஏன் தெரியல? தற்குறிகள் என்று நீங்க பேசுறீங்க. 2 நாட்களுக்கு முன்னால் மாமனிதர் பாசறை பாணர், தமிழ்நாட்டு கலைஞர்களிலே, இன்னும் சொல்ல வேண்டுமேனால் தமிழ்நாட்டு தமிழர்களிடையே மேதகு தலைவர் வே. பிரபாகரன் அவர்கள் திருக்கைகள்னாலே விருது பெற்ற ஒரே தமிழர் நம்முடைய பாசறை பாணர் தேனிசை செல்லப்பா. பாசறை பாணர் என்று போட்டுக்கொள்கிறீர்கள். அந்த பாசறை பாணர் பட்டம் அவருக்கு கொடுத்தது யாரு? அது தெரியாது. தெரிந்தாலும் சொல்ல மாட்டீங்க. அவருக்கான, யாருக்கான? மாமனிதர், தமிழீழ தேசிய பாடகர் என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட தமிழீழ விடுதலை போர்க்களத்திலே நிற்கக்கூடிய, பின்தளத்திலே நின்று விடுதலை இயக்கத்திற்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து உலக நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு உலகத் தமிழர்கள் உள்ளத்திலே நிறைந்தவர் தேனிசை செல்லப்பா. அவர் பாடலை கேட்காத உலகத் தமிழர்களின் காதுகளே கிடையாது. அவர் பாடல் ஒலிக்காத உலகத் தமிழர் இல்லங்களே கிடையாது. தமிழீழத்துக்கே சென்று திலீபன் மரணத் தருவாயில் கூட திலீபன் அழைப்பது சாவையா, இந்த சின்ன வயதில் அதை தேவையா, உலகம் இதை எண்ணி பார்க்குமா என்று உணர்ச்சி கவிஞர் காசியானந்தன் பாடல் அடிகளை பாடி உயிரூட்ட முடியுமா என்ற முயற்சி செய்தவர். தமிழீழ முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து தமிழீழ விடுதலை பாடல்களை, பாவேந்தர் பாரதிதாசனின் இலக்கிய அடிகளை, உணர்ச்சி கவிஞர் காசியானந்தன் தமிழீழ விடுதலை பாடல்களை பாடி மகிழ்வித்தவர். ஈழத் தமிழர்களை பாடி உணர்வூட்டியவர் மாமனிதர் தேனிசை செல்லப்பா. 1991ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு தமிழ்நாட்டிலே அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலே தடை விதித்த போது தமிழ்நாடு முழுவதும் தேனிசை செல்லப்பாவை சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்றும், சிங்கத்தின் குகையிலே எப்படி புலி சிறுத்தை, புலி சிறுத்தை, விடுதலை, தமிழ், தமிழன், தமிழ்நாடு, தமிழீழம் என்று தமிழ்நாடு முழுவதும் பாட வைத்தவர் ஐயா பழ நெடுமாறன். அவர் கொடுத்த பட்டம்தான் பாசறை பாணர் உலகத் தமிழர் பேரமைப்பு சார்பிலே இருக்கட்டும்.
அப்படிப்பட்ட மாமனிதருக்கு ஏற்கனவே அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சி, படத்திறப்பு நிகழ்ச்சி நடத்தினார்கள். எல்லா தலைவர்களுக்கும் கட்சி எல்லைக்கோடுகளை கடந்து தமிழீழ விடுதலை பின்தளத்தில் நின்ற அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டது. அதே நாளில் என் குடும்பத்தில் ஒருவருக்கு நினைவேந்தல் நிகழ்ச்சி என்னுடைய ஊரிலே திட்டமிட்டதினாலே பாசறைப்பாணர் குடும்பத்தினர் நடத்திய நிகழ்ச்சியை நான் பங்கெடுக்கவில்லை. ஐயா பழனிடமாறன் தலைமையில் நடந்தது. தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் ஆற்றல் மறவர் அன்பு தம்பி வேல்முருகன் பங்கெடுத்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அதில் பங்கெடுத்தார். செந்தமிழர் சீமான் இல்லத்திற்கும் சென்று அழைப்பு கொடுத்தோம். நானே போனேன். ஆனால் அதிலே அவர் பங்கெடுக்கவில்லை. அவருடைய பனையூர் இல்லத்திலிருந்து நெடுந்தொலைவு இருக்கிறது, என்னால் வர இயலாது என்று மறுத்துவிட்டு சரி இருக்கட்டும், அந்த மாமனிதருக்கு யார் வேண்டுமானாலும் தமிழ் தேசிய கள போராளிகள், தமிழ் தேசிய அரசியலாளர்கள், தமிழர் அமைப்புகள் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்தலாம், படம் திறக்கலாம், அவரை பற்றி பேசலாம், அதில் பிழை ஒன்றுமில்லை. ஆனால் பிட்டி தியாகராயர் அரங்கத்திலே அவருடைய படத்திறப்பு என்று நிகழ்ச்சி ஏற்பாடு செய்துவிட்டு அவரை பற்றி மட்டுமே பேச வேண்டிய இடத்தில் சீமான் அவர்கள் பேசிய பேச்சு இதுதான் அரசியல் அநாகரிகமான பேச்சு. ஒரு நிகழ்ச்சி, படத்திறப்பு, நினைவேந்தல், அவரை இழந்து தவிக்கின்றோம். அப்படிப்பட்ட மா மனிதரை போல் இன்னொருவர் கிடைக்க மாட்டாரா என்று ஏங்குகிறோம். அப்படியானால் அவருடைய படத்தை திறந்து வைத்து அவர்களுக்கு புகழ் மாலை சூட்டி அவருடைய கடந்த கால அரசியல் களங்களை, போராட்ட களங்களை, நின்ற தளங்களை, எடுத்துக்கொண்ட முயற்சிகளை பற்றி பேசி அந்த அரங்க நிகழ்வு முடிந்து அரங்கத்தை விட்டு எல்லோரும் வெளியே போகிற பொழுது அத்தனை பேருடைய நெஞ்சத்திலும் நிறைந்திருக்க வேண்டும். தேனீச செல்லப்பா உப்புக்கு சப்பானியா 10 நிமிடம் 15 நிமிடம் பேசிவிட்டு உங்களுடைய கூத்தடிப்பு வேலைகளை அரணையூர் மொழியிலே வாடா போடா, ஏய் நான் ஆட்சிக்கு வந்தார், நான் தோற்று போய்விட்டேன். மாண்புமிகு முதலமைச்சர் அதற்கு முன்பு கூத்தாடிதான். நானே திறனாய்வுகளை வைத்திருக்கிறேன், கடுமையாக வைத்திருக்கிறேன். செந்தமிழன் சீமானுக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறேன், இந்த கூத்தாடியை ஆதரிக்காதீர்கள் என்று. ஆனால் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். பெருவாரியான வாக்காளர்கள் 1 கோடி பேருக்கு மேல் வாக்களித்து விட்டார்கள். உங்களுடைய வாக்கு வங்கி சரியும் என்று நான் சொன்னேனா இல்லையா? விஜய் அரசியலுக்கு வருவதால், அவரை நீங்கள் ஆதரித்து நிற்பதால், என் தம்பி என்று சொல்வதால், எனக்கு தோள் கொடுக்க வருகிறார் என்று நீங்கள் முழங்குவதால், துணை நிற்க வருகிறார் என்று வரவேற்பு சிவப்பு கம்பளம் விரிப்பதால், நான் முதலமைச்சர், என் தம்பி விஜய் துணை முதலமைச்சர் என்று நீங்கள் தம்பட்டம் அடிப்பதால் உங்கள் வாக்கு வங்கி சரியும் சொன்னேனா இல்லையா? எனவே நான் திறனாய் வைத்தேன். இன்றைக்கு பெருவாரியான வாக்காளர்கள் வாக்களித்து மாண்புமிகு முதலமைச்சராக அவர் அரியணையிலே அமர்ந்து விட்டார். அவரை நீங்கள் விமர்சனம் செய்யலாம், அது உங்கள் உரிமை. யாரும் மறுக்க முடியாது, தடுக்க முடியாது. எல்லா கட்சிகளுக்கும் அந்த உரிமை இருக்கு. ஆனால் எந்த இடத்திலே பேசுவது, இடம் பொருள் ஏவல் எதற்கு வகுத்து வைத்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள்? அரசியல் நாகரிகம் என்றால் என்ன? அரசியல் பண்பாடு என்றால் என்ன? அவை அறிதல், அவை அறிதல் என்று ஒரு அதிகாரமே நம்முடைய மறையில் இருக்க. ஒரு இரங்கல் கூட்டத்தில் ஒரு மாமனிதரை பற்றி பேசி அரங்கத்தில் இருப்பவர்கள் உள்ளங்களில் அவரை விதைத்து, இன்னும் சொல்ல வேண்டுமேனால் தேனிசை செல்லப்பா பற்றிய செய்திகளை கேட்டு அரங்கத்தை விட்டு வெளியே வரும்போது ஒவ்வொரு தமிழன் கண்ணிலும் கண்ணீர் வடிய வேண்டும். ஆனால் கூத்தடிக்கிறீங்க, கும்மாளம் விடுகிறீங்க, கை தட்டுறீங்க, சிரிக்கிறீங்க, எக்காலம் விடுகிறீங்க. இதுவா அரசியல் நாகரிகம்? அந்த மேடையிலிருந்து முதலமைச்சரை அநாகரிகமான முறையில் விமர்சனம் செய்வது. அவர் ஏதோ பேசிட்டு போறாரு திருச்சியில. நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அதே திருச்சியில் நீங்கள் ஒரு மேடை போடுங்கள், என்ன வேண்டுமானாலும் பேசுங்கள். நான் தொடர்ந்து சொல்லுகிறேன், சொல்லுக சொல்லில் பயனுள்ள சொல், சொல்லக்க சொல்லில் பயனில்லா சொல். எதற்கு வள்ளுவர் பாடம் நடத்தினார் நமக்கு? அந்த மறையை பற்றி நீங்க பேசுறீங்க.
தேர்தல் தொடர்பான வரைவு அறிக்கையிலே அவர் படத்தை போடுறீங்க, முத்திரையிலே வள்ளுவர் படத்தை போடுறீங்க. அப்ப வள்ளுவருடைய அந்த திருக்குறள் படி கொஞ்சமாவது நடக்க வேண்டுமா வேண்டாமா? எந்த இடத்தில் எதை பேசுவது? அநாகரிகமா பேசுறீங்க, அருவருப்பா பேசுறீங்க, அருவருப்பான சொற்களை பயன்படுத்துறீங்க. கூட பிறந்தாள்கள் எதிரே இருக்கிறாங்க, அவர்களை முகத்தை பார்த்தாவது நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? என்ன தமிழன் என்று கேட்கக்கூடிய நிலைக்கு இந்த சீமான் தமிழ் தேசிய களத்தை கொண்டு நிறுத்திக்கிட்டு இருக்கார். எவ்வளவு பேர் நம்பிக்கையோடு உங்க பின்னால் அணி திரண்டோம். நானெல்லாம் மூத்தவன், ஆனாலும் என்னால் இயலாத ஒன்றை நீங்கள் செய்கிறீர்கள் என்று உங்க பக்கத்தில் வந்து நின்ற எத்தனை அழைப்பு எனக்கு இருந்தது. அண்ணாச்சி வைகோ அழைத்தார், போனேனா. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தில் அதனுடைய தலைவர் விஜயகாந்தி தொலைபேசியில் அழைத்தார். ஒரு மிகப்பெரிய தொழில் அதிபரை என்னிடம் அனுப்பினார். நீங்களும் மதிக்கக்கூடிய ஊடகத்துறையை சேர்ந்த மிகப்பெரிய தொழில் அதிபர் என்கிட்ட பேசினாரு. நான் போனானா, ஒரு தொலைபேசி அழைப்பில் வந்தேன். தமிழ் தேசியம், தமிழ் ஈழம், தமிழ்நாட்டின் தன்னுரிமை என்கின்ற அடிப்படையில் நீங்கள் மக்களை திரட்டுகிறீர்கள், உங்கள் பேச்சால் இளைஞர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள், விடுதலை களத்துக்கு வருகிறார்கள். அது விடுதலையா கெடுதலையா என்று பிறகு பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய விடுதலை நோக்கி பயணப்படுகிறதா, அல்லது தமிழ் தேசிய எழுச்சியை கெடுதலை களத்தில் தள்ள பார்க்கிறதா என்பதை பிறகு பார்க்கலாம். ஆனால் உங்களுடைய பேச்சு அரணையூர் அடாவடித்தனமான பேச்சு, அநாகரிக பேச்சு எடுபடாது தம்பி, எடுபடாது. கெட்டும் புத்தி வரலையான்னு நான் கேட்கல, வீழ்ந்தும் நீங்கள் விழிப்புணர்வை அடைய வேண்டாமா என்கின்ற வினாவை கேட்கிறேன். தேனிசை செல்லப்பா நிகழ்ச்சியில் தமிழருடைய நாகரிக பண்பாடு அரசியல் பக்குவத்திற்கு மாறாக பீடம் தெரியாமல் சாமி ஆடுகிறார் என்று எங்க ஊர்ல சொல்லுவோம். அது மாதிரி எந்த மேடையில் எதை பற்றி பேசுகிறோம் என்று தெரியாமல் கையை தூக்குவது, காலை தூக்குவது, முன்னால் இருக்கிற தங்கைமார்கள் கை தட்டுவது, முடியை உழைத்து போட்டுக்கொண்டு என்ன கூத்தா நடத்துறீங்க? கூத்து நடத்துறதுன்னா வேறு மேடை பாருங்க. இதே பிட்டி தியாகராயர் அரங்கத்தில் 2009ஆம் ஆண்டு நாத்திகம் என்ற ஒரு இதழின் 50வது ஆண்டு விழா நான் தான் ஒருங்கிணைத்து நடத்துகிறேன். அந்த விழாவிலே தமிழ்நாட்டின் முதுபெரும் தலைவர்கள் ஐயா நல்லக்கண் அமர்ந்திருக்கிறார், ஐயா பழநெடுமாறன் அமர்ந்திருக்கிறார், அன்பு தம்பி தொல் திருமாவளவன் அமர்ந்திருக்கிறார், விடுதலை ராஜேந்திரன் அமர்ந்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா நடுநாயகமாக அமர்ந்திருக்கிறார். அந்த விழாவினுடைய உரிமையாளர் நாத்திகம் ராமசாமி என்கின்ற பெரியவர், ஐயா ஈவேராவுக்கு தளபதியாக இருந்தவர், பெருந்தலைவர் காமராஜரின் வலதுகையாக இருந்தவர், அண்ணாவுக்கு தம்பியாக மிளிர்ந்தவர், ஐயா கலைஞரின் நெருங்கிய நண்பர். அவர் ஒரு உணர்ச்சியின் அடிப்படையிலே தமிழ்நாட்டிலே தலைவர்களுக்கு பஞ்சம் வந்து விட்டது, பெரும் மக்கள் கூட்டத்தை சார்ந்த தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் நான் தான் தலைவர் என்று வாருங்கள், நாங்கள் எல்லாம் உங்கள் பின்னால் நிற்கிறோம், அடுத்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவிக்கு உங்களை வேட்பாளராக நாங்களே அறிவிக்கிறோம் என்று சொன்னபோது பெரிய மனிதர் அன்றைக்கு அரசு பதவியில் இருக்கிறார், சிறு சேமிப்பு திட்ட துணை தலைவராக இருக்கிறார், முதலமைச்சர் கலைஞருக்கு பக்கத்தில் இருக்கிறார் தமிழறிவு மணியன். அவரை பேச சொல்லும் போது முரண்பாடாக பேசினார், இடைமறித்து அவரை பேச விடாமல் தடுத்து அத்தனை தலைவர்கள் இருக்கிறாங்க. அவர் நான் பேசணுமா வேண்டாமா என்று கேட்டார். நான் குறுக்கிட்டேன், விழா தலைப்பில் நின்று பேசுங்கள், தலைப்பை கடந்து நீங்கள் இந்த அரசியலும் பேசக்கூடாது என்று தடுத்தல் பேசிட்டு இருக்கும்போது இதே அரங்கத்தில் எல்லா தலைவர்களும் வியனரசு செய்து சரிதான் என்றார்கள். பாதியிலே பேச்சு முடித்து விட்டு அரங்கத்தை விட்டு வெளியே போனார். ஒரு தமிழன் உணர்வு உள்ளவன், தமிழ் தேசிய வேட்கை உள்ளவன் பிட்டி தியாகராயர் அரங்கத்திலே அண்ணா சீமன் நீங்கள் பேச்சை இப்படி பேசாதீர்கள், தேனிசை செல்லப்பாவை பற்றி பேசுங்கள், தேவையற்ற பேச்சுகளை அரசியல்
அநாகரிகத்தை இங்கே அரங்கேற்றாதீர்கள். எவனாவது ஒருத்தன் கேட்டானா? யாரும் கேட்கல. எந்த வீர மங்கையாவது கேட்டார்களா? எவரும் கேட்கல. எல்லாம் கூத்தாடிகளாக, கடைந்த தற்குறிகளாக இருந்து கூத்தடித்துட்டு போறதுக்கா தேனீசை தெரியலப்பா பேரு. மிகுந்த வேதனையோடு, மிகுந்த வருத்தத்தோடு தமிழ் தேசிய களத்தை இப்படி அதல பாதாளத்திற்கு இழிவான நிலைக்கு தள்ளுகிறீர்களே என்ற வருத்தத்தை தமிழ்நாட்டு தமிழர்களே புரிந்து கொள்ளுங்கள், உலகத் தமிழர்களே தெரிந்து பாருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.